ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், கெஸ் இஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை சுடுறதுக்கு தானும் கன் எடுக்கிறான் இல்லையா? அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்ப கூட நான் வந்துட்டு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், நீ ஏன் கூட வந்து சேர்ந்துக்கோ, நீ என் கூட சேர்ந்துக்கிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து அவனை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ இப்ப எப்படி பண்ணுவான்? அப்படி பண்ணுவானா? பண்ண மாட்டான் இல்லையா? ரொம்ப நேரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த மாஸ்டர் என்ன பண்றாருன்னா, டக்குன்னு உள்ள பூந்து தானும் கையில இருக்க கண்ணை பொடுங்குறாரு. அதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு சான்ஸ் உனக்கு நான் தரேன், லாஸ்ட் சான்ஸ், நீ ஒழுங்கா வந்து போலீஸ்ல சரண்டர் ஆயிடு, நீயே வந்து என்னென்ன தப்பு பண்ணியோ அது எல்லாத்தையும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, கிளப்ல எக்கச்சக்கமான சரக்கு வச்சிருந்துருக்கானுங்க. அந்த சரக்கை எல்லாத்தையும் வந்துட்டு சரக்கையே ஊத்தி கொளுத்தி விட்டுறானுங்க. அந்த ஒரு கலவரத்திலேயே ஆளுக்கு ஒரு சைட்ல ஓடிடுறாங்க. தானும் எங்க போனானே தெரியல, இவங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றானா, ஆக்ட்ரஸ் கிட்ட நீயுமே எங்க கூட வா, கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்காத, உனக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ வந்துட்டு, இல்ல இதுக்கு மேலேயும் என்ன யாரும் எதுவும் பண்ண நான் விட மாட்டேன், நான் இனிமே இங்க இருந்து வரமாட்டேன், நான் இங்கேயே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா. உடனே வியூ போயிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, நான் சாகுற வரைக்கும் இது மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதை வியூ பாக்குறா. இவ பாக்குறத அவங்களுமே பாத்துறாங்க. வியூக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால அவ அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் தான் ரொம்ப ஃபீல் பண்றா. ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, அவளை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், அவளே அவளை வந்து சரி பண்ணிப்பா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வியூவோட அப்பா வந்துட்டு அவளை பயங்கரமா சேரப் பண்றாரு. எல்லா பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஃபெயிலியரா தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சக்சஸே ஆயிருப்பாங்க, அதனால அதை ஜாலியா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. தானும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த கிளப் ஓனரோட தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்த உடனே இவனுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அட பாவி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா, மொத்த சரக்கையும் வந்துட்டு அன்னைக்கே கொடுத்துருந்தேன்னா பிரச்சனையே கிடையாது, மீதி சரக்கெல்லாம் நீ எங்க எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கன்னை எடுத்து காட்டுறான். ஏன்னா இவங்க திருப்பி எடுத்துட்டு வந்த சரக்கு எல்லாத்தையும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கொளுத்திட்டு போயிட்டாருங்க இல்லையா? அப்பவும் அண்ணங்காரன் வந்து கேட்குறான், தயவு செஞ்சு வந்து அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்துட்டு நம்ம தானும் என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கப்புறமும் நீ இந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உன்னோட தம்பியை நீ கட் பண்ணி விட்டினா மட்டும்தான் உன்னால இருக்க முடியும், இல்லைன்னா உன்னை எங்கேயும் நான் வேலை செய்ய விட மாட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்ன்றது நீ தான் முடிவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இந்த கன்னை எடுத்து கொடுக்குறான். அண்ணங்காரனும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, தானு போனதுக்கு அப்புறமா, நீ பண்ணது வந்துட்டு அவனுக்கு மட்டும் துரோகம் இல்லடா, உன் கூட அந்த இடத்துக்கு வந்து நான் நின்னுட்டு இருக்கேன், நீ பண்ண துரோகம் எனக்கும் தான், அங்க போலீஸ் மட்டும் அந்த டைமுக்கு வராம இருந்திருந்தா நம்ம 2 பேரையும் சேர்த்து அவனுங்க போட்டிருப்பானுங்க, இது நீ கொஞ்சமாச்சும் யோசித்து பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்ன மன்னிச்சிருனா அப்படின்னு கதறான். நீ எல்லாம் இந்த ஃபீல்டுக்கு ஃபிட்டே ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனையும் சொட்டுறான். அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோவோட ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த ஊர்லயே தான், அங்கேயே தான் இருக்காங்க. அப்ப டான்சர் வந்துட்டு டான் எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. வேக வேகமா ஓடி போனவ ஸ்லிப் ஆகி அங்கேயே விழுந்துடுறா. பாரு, நீ எப்ப விழுந்தாலும் நான் தான் வந்து உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான் வந்து நிக்கிறான். பார்த்தா கட்டெல்லாம் பிரிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு நல்லாவே நடக்க முடியுது. ஏய், உனக்கு சரியாயிடுச்சா, நீ நடக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா, நடக்க மட்டும் இல்ல, பப்புக்கு போனா இப்ப நான் டான்ஸே ஆடுவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஓகே, இப்படி இருந்தாலும் இதுக்கு மேலே நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் வந்து உன்னோட வேலை எல்லாத்தையும் இப்போ செஞ்சுக்க போற, அதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நான் போயிட்டு என்னோட பேக்கிங்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ எனக்கு சாப்பாடெல்லாம் யார் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுதான் உங்கள் வீட்டில் இப்போ 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க செய்வாங்க என்னது, அப்போ என்னோட துணியெல்லாம் துவைக்கிறது, துணியெல்லாம் நீயே துவைடா, அதுக்கு என்னத்துக்கட ஆளு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனுக்கு இவளை பிடிச்சிருக்கு, ஆனால் எப்படி சொல்லி இவளை நிறுத்துறது அப்படின்றது மட்டும் தெரியல. உடனே ஓடி போய் அவளை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிக்கிறான். எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு மட்டும் தெரியல, ஆனா தயவு செஞ்சு இப்போதைக்கு நீ என்னை விட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்றான். ஏன் நான் போகல அப்படின்னா எனக்கு தேவையான பணத்தை நான் வந்துட்டு எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கவலைப்படாத, நான் வேலைக்கு போறேன், நான் வேலைக்கு போயாவது வந்து உனக்கு சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு நல்ல பொண்ணாவே கிடைப்பா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அங்க இருந்து போயிடுறா. இவனுக்கு அடி பாவி, ஏண்டி இவ்வளோ சொல்லி மாடி உன் மாங்காய் மண்டையில ஏறல அப்படின்ற மாதிரி கோவம் வருது. ஹீரோயினோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வந்து அந்த ஆக்ட்ரஸை மீட் பண்றாரு. அவகிட்ட வந்து என் ஃபேமிலியை பத்தி எதுனா உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவளுமே எல்லாரும் சேஃபா இருக்காங்க,
எல்லாரும் ஹீரோ கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவர் நிம்மதியாகிறாரு. உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது தானுவை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா தான். நம்ம ஆக்ட்ரஸ் இருக்கா இல்லையா, அவகிட்ட நம்பரை வாங்கி தான் கால் பண்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும், சொல்லி புரிய வைக்கணும். பட் ஆனா இப்போதைக்கு என்கிட்ட அதுக்கான டைம் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்பு. உங்க அப்பா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனை நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க எங்க இருக்கீங்க, வாங்க உங்க பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது, இப்போதைக்கு நான் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்கு, நான் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் வர முடியும். அது மட்டும் இல்லாம உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க தான் கால் பண்ணேன். தயவு செஞ்சு என் பொண்ணையும் என் பொண்டாட்டியும் நான் வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. ஐயோ என் பொண்ணு வந்துட்டாளா, தயவு செஞ்சு நான் தானே சொல்லிடாத. ஏன்னா இன்கேஸ் நான் திரும்பி வரவே இல்லை அப்படின்னா என்னை பத்தின எந்த விஷயமும் வந்துட்டு அவளுக்கு தெரியாமவே போகட்டும், அதனால எதுவுமே அவகிட்ட சொல்லாத அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோவும் வந்துட்டு எதுவும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி போய் சொல்றான். ஆக்ட்ரஸ் என்ன பண்றா அப்படின்னா ஃபோன் பண்ணி தானுவை வர வைக்கிறா. எதுக்காக அப்படின்னா, என் வாழ்க்கையை நீ அழிச்சிட்ட, எனக்கு கொஞ்சம் பணம் கொடு, அதை எடுத்துட்டு போயாவது நான் நிம்மதியா எங்கன்னா வாழ்ந்துப்பேன் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் உனக்கு வந்துட்டு ரொம்ப தாண்டி தைரியம், என்கிட்டயே வந்து பிளாக்மெயில் பண்ணி பணம் எடுத்துட்டு வான்னு சொல்ற பத்தியா, சான்ஸே இல்ல. உன்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இல்ல, அது என்கிட்ட இங்க தனியா வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னும் போது, நான் ஏன்டா தனியா வரப்போறேன், என்ன மாதிரி உன்னை கொலை பண்ணணும்ன்ற கொலை வெறியில ஒருத்தன் இருக்கான், அவனையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே தானு மேல இவளுக்கு கொலை வெறி ஆத்திரம் வருது. உன்னை கொல்லணும்டான்ட்டு அழ ஆரம்பிச்சிடறா. அப்ப ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு, நீ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கு மேல நீ இங்க இருக்காத, உனக்கு சேஃப்டி கிடையாது, நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த ஆக்ட்ரஸ் என்ன பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் அப்பாவுக்கு தெரியாம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டு தான் வந்திருப்பா, இந்த இடத்துக்கு நாங்க போறோம், முடிஞ்சா நீ வந்து எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோ வந்துகிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு ஹீரோக்கு தெரியாம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இவனை ஃபாலோ பண்ணி வரா. ஹீரோயினோட அப்பா கண்ணை வச்சுட்டு நின்னுந்தாரு இல்லையா, யாரோ அவரோட கையில சுட்டுறாங்க. இந்த மாஃபியா இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்திருக்கான். நீ என்னடா நினைச்சுக்கிட்ட, தானும் வந்துட்டு என் கூட சேர்ந்தவன், அவனை வந்துட்டு நான் சாதாரணமா விட்டுற மாட்டேன் உன்கிட்ட, அதனாலதான் நான் வந்து ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்றான். கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே அவனும் சுட ஆரம்பிச்சிடறானா. இவங்க 2 பேருமே சேர்ந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட சொல்றாரு, இவன் தான் உன்னோட அப்பாவை கொன்னதுன்னு. அங்க வந்துட்டு சண்டை நடக்க ஆரம்பிக்குது. மாறி மாறி ஒருத்தரா அடிச்சுக்கிறாங்க, சுட்டுக்கிறாங்க. அப்ப தானும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அப்பாவோட கழுத்துல கண்ணை வச்சிடறான். இப்பதான் ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. மாஃபியா தான் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை சுட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம இவங்க அப்பாவையும் கொன்னது இவன் தான்னு சொல்லிட்டு, உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு கள்ளக்கடத்தல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட அப்பாவுக்கு அது தெரிஞ்ச உடனே அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த மாஃபியாக்காரன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அப்பாக்கே தெரியாம ஹீரோவோட அப்பாவை அவன் தான் கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நீ இன்னமும் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும், இல்லை அப்படின்னா உன்னோட பொண்ணையும் நம்ம ஹீரோவோட அம்மாவையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பான். அதனாலதான் வேற வழி இல்லாம இவன் கூட சேர்ந்து இவர் இவ்வளவு நாளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட அத்தையும் மாமாவும் 2 பேரும் இவனை தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா, அப்பவும் ஆக்சிடென்ட் பண்ணி அவங்கள சாவடிக்கணும்ட்டு முடிவு பண்ணதும் இந்த மாஃபியாக்காரன் தான். இதுவுமே எதுவும் வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரியாது. என்ன பண்றது, 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவை கொன்னே, இப்ப வந்து என் கையாலேயே உன்னையும் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். அது உன்னால முடியவே முடியாதுடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்த உடனே அவங்களும் சுட ஆரம்பிக்கிறாங்களா. ஆளாளுக்கு ஒரு சைட் தெரிச்சு ஓடிடுறாங்க. தானுவும் அந்த மாஃபியாவை சேர்ந்தவன 2 பேரும் வந்து ஒரு கார்ல ஏறி அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறானுங்க. ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான், அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப ஹீரோயினோட அப்பா வேகமா காரை எடுத்துட்டு வந்துட்டு, வா அவங்கள ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே 2 பேரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் வந்து நல்ல வேலையா அவங்க அப்பா பாத்துட்டா. கார்லயே போயிட்டு வேற ஒரு இடத்துல நின்று மறுபடியும் அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்களா. அப்ப இந்த மாஃபியாக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த கிரானைட்டோ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து எடுத்து இவர் மேல போட பாக்குறான். இவர் வந்து கரெக்டா சுட்டுறாரு. அவனை சுட்ட உடனே அவன் அங்கேயே கீழே போட்டுட்டு விழுந்துடுறான். அவன் அந்த இடத்துலயே அந்த குண்டு வெடிச்சு செத்து போயிடுறான். தானும் அந்த சவுண்ட்லயே வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான்.
அதுக்கப்புறம் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் வந்த உடனே வந்துட்டு யாரு போலீஸ்க்கு போன் பண்ணா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா தான் பண்ணிருக்காரு. என்ன என்னால முடிஞ்சா அவங்க எல்லாரையும் புடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரண்டர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா அவங்கள புடிச்சுதான் தர முடியல. இப்போதைக்கு வேற வழியும் இல்லை, நான் சரண்டர் ஆகிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் வச்சு பேசுறாரு. தயவு செஞ்சு வந்து நடந்த எல்லாத்தையும் மறந்துருப்பா. எனக்கு நல்லாவே புரியுது. நான் இருந்த சூழ்நிலையிலயும் நீ இருந்த சூழ்நிலையிலயும் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அதுல வந்து உன் மேல எந்த தப்புமே இல்லை. இப்போதைக்கு நான் வந்துட்டு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர வரைக்கும் என் பொண்டாட்டியும் என் பொண்ணையும் நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் எல்லாருக்குமே வந்து உண்மையா என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த வந்து ஹீரோவும் ஹீரோயினும் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயினோட அம்மாவை பார்த்த உடனே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறாங்க. தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை நான் தப்பா நினைச்சதுனாலதான் உங்க பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு வளர்த்தேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிராகவே வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ என் பிள்ளைய வந்துட்டு நீ ராஜா மாதிரி வளர்த்துருக்க. அவனை ரொம்ப நல்லவனாவும் வளர்த்துருக்க. எனக்கு அதுவே போதும். அவன் என் புள்ள கிடையாது, அவன் எப்பவுமே உன் புள்ளதான் அப்படின்னு சொல்றாங்களா. அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேரும் சுத்தி எல்லாரும் கண் கலங்கி நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோவே போய் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அவ்வளவுதான். அம்மாவும் பிள்ளையும் ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஹீரோயின் தான் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து இவ்வளவு நாளுமே ட்ரக் வித்து தான் வந்து என்ன வளர்த்துருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இது எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது. நீ எதுக்கும் வந்து எல்லாமே உன் தப்பு தான் நினைக்காத அப்படின்னு சொல்றான். ஜெயில ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பாவை வந்து ஜெயிலேயே போட்டு தள்ளுறதுக்காக தானும் வந்து ஆளுங்களை ரெடி பண்ணிட்டான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கே வராங்க. அவர் வந்துட்டு இவகிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, நான் வந்துட்டு உனக்கு பெரிய துரோகத்தையே பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் இப்படி நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க ஃபீல் பண்ணி இதுக்கு அப்புறம் பிரயோஜனம் கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே சொல்லி இதுக்கப்புறம் சட்டப்பூர்வமா உங்களுக்கு என்ன தண்டனையோ அதை முடிச்சிட்டு வாங்க, நல்லபடியா வாங்க, எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட அம்மா வந்து பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, என் புருஷன் செத்ததுக்கு காரணமே நீதான். நீ இந்த மாதிரி ட்ரக் டீலிங் பண்ணதுனாலதான் என் புருஷன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு மன்னிப்பு இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது உண்மையா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமே நல்லதையே நீ பண்ணிப்பாரு. அப்பவாவது கடவுள் உன்னை மன்னிக்கிறாரான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்ட்ரஸ காட்டுறாங்க. அவ ஊரை விட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போறா. போற வழியிலேயே அவளை யாரும் சுட்டுறாங்க. பாவம். திறந்தின உடனே அவளுக்கு வாழறதுக்கு இப்ப வழி இல்லாம போயிடுச்சு. என்ன பண்றது, வேற யாரும் இல்ல. அந்த கிளப் ஓனர் இருக்கான் இல்லையா, அவனும் தானும் தான் இந்த வேலையை பண்றானுங்க. சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் முடியறது மட்டும் இல்லாம நாளைக்கு வர்றதுதான் ஃபைனல் எபிசோட். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.